தந்தையே, உன்னுடைய தந்தையை நான் என்ன கேட்க போகிறேன் தெரியுமா? அப்ப தந்தையனுடைய குறையை தீர்ப்பதே தமையனுடைய வேலை. ஆகையினாலே என் தந்தையாருக்கு வந்த ஆபத்து என்ன? மகனே, என் தந்தையாருக்கு நேர்ந்த கதி என்ன? சொல்லுங்களப்பா, சொல்லுங்கள். நான் பெற்ற செல்வமே, அப்பா, பூவுலகிலே ஒரு குழந்தை மனிதனாக பிறந்து அவன் வளர்ந்து வாலிபமாகி ஒரு பெண்மணியும் திருமணம் செய்து அந்த ஆடவனும் அந்த பெண்ணும் இருவரும் சேர்ந்து 5 மக்களையும் பெற்றெடுத்து பூவுகளை இருக்கும் அந்த பெண்ணாகப்பட்டவள் மாற்றான் மேல் ஆசைப்பட்டவளை என்னவென்று சொல்ல வேண்டும்? இந்த நாட்டிலே வாழ அருகதையற்றவள். அவருடைய சிரத்தை துண்டிக்க வேண்டும். அதுவே நியாயம், அதுவே தர்மம், அதுவே நீதி, அதுவே சத்தியம். அப்பேற்பட்ட ஒரு பெண்மணியை உயிரோடு வைக்க கூடாது. அவள் சிரத்தை குய்ய வேண்டும். நிச்சயமாக அப்பேற்பட்ட பெண்ணு யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவளுடைய சிரத்தை அறுப்பதே உச்சிதம். மகனே ராமா, அப்பா, இப்பேற்பட்ட இரவு காரியம் செய்தவள் உன்னுடைய தாய் அணுகையப்பா. அப்பா, தாய் என்று சொல்லிவிட்டால் மனமாறி விடுவேன் என்று நினைத்தீரோ? அபிஷேரி எவளாயிருந்தாலும் அபிஷேரியே, தட்டு கட்டவளை எவளாயிருந்தாலும் தட்டு கட்டவளை, அப்பேற்பட்ட என் தாயினுடைய சிரத்தை அறுப்பதே நியாயம். அப்பா, என்னுடைய மகன் அல்லவா நீ? ஆமா. கல்வி கற்றவன் எவராய் இருந்தாலும் சரி, நாட்டுக்கு நன்மை செய்தவன் இந்த நாட்டில் வாழ வேண்டும். ஒருவன் தீமை செய்தால் அக்கணமே வாழ வேண்டும். கண்டிப்பாக. அப்பேற்பட்ட குரலுக்கேற்ப என்னுடைய மகன் நீதிக்கு நேர்மைக்கு உடையவன் என் மகனாகிய பரசுராமன் சிரத்தை அறுத்து வருகிறேன் தாயினுடைய சிரத்தை. மகனே, ஆனால் தந்தையே, தாயினுடைய சிரத்தை நான் அறுப்பது உண்மையான இருந்தால் எனக்கு என்ன நீங்கள் செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அப்பா? அப்ப எனக்கு சத்தியம் தாரும் அப்பா. கல்லாக இருக்கிறார்களே என்னுடைய அண்ணன்மார்கள், இவர்கள் தானே? உண்மைதானப்பா. உன் தமையன்மாரை அழைத்து உன் தாயின் சிரத்தை அறுத்து வாருங்கள் என்று சொன்னேன். என் வார்த்தையை தவிர்த்தார்கள். கல்லாக போகும்படி சாபத்தை அளித்து போகட்டு விடுங்கள். சரி. ஆனாலும் தந்தையே, எனக்கு 2 வரங்களை தாயினுடைய சிரத்தை கொய்து வைத்தால் எனக்கு 2 வரங்களை தருகிறேன் என்று சத்தியம் கொடுங்கள். அது போது எனக்கு. தாயுடைய சிரத்தை அறுத்து வா. உனக்கு 2 வரங்கள் என்ன? இந்த தந்தையுடைய பேச்சை மீறாத உனக்கு எத்தனை வரங்கள் வேண்டுமானாலும் வரம் போதும். அப்படியா? கை வலிக்குமா என்ன பண்ணுவேன்? 3 வாங்கல கை வாங்கும்போது. அதனாலே நான் என் தாயினுடைய சிரத்தை கொய்து வந்த பிறகு இந்த 2 சத்தியத்தை வரத்தையும் பெற்றுக் கொள்கிறேன். சென்று இந்த தந்தையாருக்கு வந்த இருக்கை தீர்த்து வா மகனே பரசுராமா. முதல் பலி என் தாயினுடைய சிரத்தை கொய்வதல்ல, முதலில் உன்னுடைய சிரத்தை கொய்து விடுகிறேன். ஆமா, நான் என்ன தப்பு தவற பண்ணணும் சாமி? இல்ல கோடால ஆயுதம் வெட்டுதான் வெட்டலன்னு பாக்கலாம்னு நினைக்கிறியா? இல்லையப்பா, இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை.
அப்பேற்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்ந்துட்டேன் டேய், ஓய் உன்னுடைய மனைவி ம். வேறு ஒருவனோடு திரிவதை கேள்விப்பட்டேனே. ஆமா அப்படி கேள்விப்பட்டு நீ உயிரோடு வாழலாமா? அவ போறாலும் அவ்வளவு சுகத்துக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்ன மசூரி சாவணும் நாம? ஆண்டவன் படைச்சது இந்த ஒரு ஷூ, அப்புறம் இன்னொரு ஷூமா படைக்க போறோம். ஊரு உலகத்திலே அப்படி வாழலாமா? என்ன மசூருக்கு எனக்கெல்லாம் ஷூட்டு சொரணம் எது இல்லை, அவளுக்கே இல்லாத போகும்போது நம்மளுக்கு என்னடா? என் முண்டாட்டி முத்தாளக்கார முண்டாட்டி மட்டும் பேசாதீங்க. சரி இருக்கட்டும், என்னையும் கூட அந்த கணக்குல சேர்த்து அவனும் தயாராக தான் இருக்கிறான். டேய், ஓய் உங்களுடைய வாழ்க்கை எப்படி? அப்படியா? என் தந்தையாருடைய வார்த்தை என் தலைக்குவேன். ஆமா. அதனாலே என் தாய் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லையே. பார்க்கலாம். புறப்படு போலாம். ஓகே. அம்மா, என் தாயார் எங்கே? பரவாயில்ல, உன் பொண்ணு மாதிரியே இருக்குது. பரசுராமன் கோட்டை மலர்களை கொண்டு வந்து குவித்தான் என் தாயினுடைய பாதத்திலே. மகனி, அம்மா, என்னுடைய பாதம் அணிந்ததினாலே உன்னுடைய தந்தையாருடைய அருளால வாழ்ந்திருப்பாய் அப்பா. அம்மா, மகனி, உன்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கிறேன். சரியான நியாயத்தை சொல்வாய். கண்ணி, அம்மா, எத்த தாயிட்டு என்ன கேக்குற கேளப்பா. ஒரு பெண்ணால் ஒரு கணவனை திருமணம் செய்து சரி பிள்ளைகளை வெற்றி அடுத்தவன் மேல ஆசை கொண்டால் அவளை என்ன செய்யலாம்? கண்ணி, அம்மா, அடுத்தவன் மேல ஆசைப்பட்டவளை அண்ணனுடைய சிரசு அறுக்க வேண்டும் அப்பா. அப்பேர் வட்டவள் யார் தெரியுமா? யாரப்பா? அம்மா, மகனி, காட்டுவன் சிரத்தை. மகனி, அம்மா, என்னுடைய ஏப்பா இருக்கிற? என்னுடைய தந்தையார் அனைத்தையும் சொல்லிவிட்டார். அதனால அடுத்தவன் மேல ஆசை கொண்டவள் யார் தெரியுமா? யாரு? நீயே. அம்மா, அம்மா போகாத வாரும் அம்மா.
என் தந்தையார் இருக்கும்போது ஒரு கால் என் தந்தையார் மடிந்திருந்து நீ வேறு ஒருவனோடு போயிருந்தா இந்த உலகம் ஏற்கும். ஆனா 5 பிள்ளைகள் நாங்கள் வச்சவன் தூணை போல இருக்க என் தந்தையார் இருக்க அடுத்தவன் மேல ஆசை கொண்டவள் நீ இந்த தரணியில் வாழ அருகதையற்றவள். அதனாலே ஒழுங்கு மரியாதையாக என்றும் எங்கு போக வேண்டாம். என் அருகிலே வா. உன் சிரத்தை கொய்து என் தந்தையார் இடத்தில் ஒப்படைக்கிறேன். அம்மா என்னுடைய மனதில நினைத்தது மட்டும்தானே ஒளிந்தி அடுத்த ஒரு ஆண்டவனை வேற ஒரு தவறுல செய்யலப்பா. நினைக்குமாறியா கற்பழித்து அம்மா அடுத்தவனிடத்திலே போய் பேசுபவள் மட்டும் கற்பழிந்தவள் அல்ல. மனதார ஒருவனை மனதில் நினைத்து விட்டால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் வாங்க. ஆனா என் தந்தையாருக்கு பெரிய என் தந்தையாருக்கு பேர் பெற்ற ரிஷி என் தந்தையார். அகில உலகத்தில் நடப்பது அனைத்தும் என் தந்தையாருக்கு தெரியும். பொய் முரட்டு பிடித்தவள் நீ. ஒரு கால் நீ தண்ணி எடுக்க போன நீ உண்மையை சொல்லியிருந்தால் என் தந்தையார் மன்னித்திருப்பார். பொய் சொல்லிய நீ இந்த புவியில் வாழ அருகதையற்றவள். அதனாலே உன் மகன் கையால உன் உயிர் போவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அருகிலே ஒரு பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதனால பெத்த தாய வெட்ட வேண்டாமடா. அம்மா தாயாரை விட்டுவிடடா மகனை என்று புலம்புகிறாயே. அம்மா அம்மனோடு பத்து நீர் அருகண்ணே
பத்தினி பதிவிரது என்று இந்த உலகமே இந்த பாரெல்லாம் பேசியது ரேணுகா தேவி போல பத்தினி இல்லை என்று இந்த உலகமே உத்தமி ரேணுகை போல இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று இந்த உலகம் பேசியது. என்னைக்கு நீ நிந்தனைக்கு ஆளாகிவிட்டாய், இழிவு சொல்லுக்கு ஆளாகிவிட்டாய். இனிமே நீ இந்த உலகத்தில் வாழ அருகதையற்றவள். ஆகையினாலே எங்க ஓடினாலும் சரி, எங்க போனாலும் சரி, உன் சிரத்தை துண்டிக்காமல் விட மாட்டான் என்ற பரிசு